இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். காய்கறி இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ ஒரு சூப்பரான கிரேவி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 3 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், 4 லவங்கம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேங்காய் வந்து இது மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே ஃபுல்லாக வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தண்ணி சேர்த்து. அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்தது அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா சேர்த்துருங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டுப்போம். அடுத்தது லெமன் சைஸில் புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் புளிக்கு பதில் 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே கெட்டியாகும். அதனால் வந்து தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க. நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்தி மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு கூட நல்லா சூப்பராக இருக்கும். காய்கறி இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. Bye bye.